மாலை நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் மாலையிலேயும் நாம் ஒருமித்து உன்னதமான தேவனுடைய நல்ல பிரசன்னத்தில் கடந்து வரும்படி பரலோகத்தின் தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். மார்ட்டின் ஐயாவுக்காக, அகஸ்டின் ஐயாவுக்காக, இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலேயும் நீங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ளும்படி எடுத்த முயற்சி, உங்கள் பிரயாசங்கள், உங்கள் ஜபங்கள் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்தில் செலவிடுகிற நேரங்களின் தக்க பலனை அனுபவிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வாராக என்று நான் ஜெபித்து கொள்ளுகிறேன். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் மாதிரியான தேவ பிள்ளைகள், 2ஆம் அதிகாரம் கிரீடமான தேவ பிள்ளைகள், 3ஆம் அதிகாரம் உபத்திரவப்படுகிற தேவ பிள்ளைகள், 4ஆம் அதிகாரம் பரிசுத்தமான தேவ பிள்ளைகள், 5ஆம் அதிகாரம் எதிர்பார்ப்புள்ள தேவ பிள்ளைகள். இன்னைக்கு நாம அந்த 3ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள் தேவ பிள்ளைகளும் உபத்திரவும், தேவ பிள்ளைகளும் உபத்திரவும், children of God and suffering. 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்கள் உபத்திரவத்தில் வெற்றி பெற்ற தேவ பிள்ளைகள். இப்போ 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள் உபத்திரவப்படுகிற தேவ பிள்ளைகள், 7 முதல் 9 வரை உள்ள வசனங்கள் உபத்திரவத்தில் வெற்றி பெற்ற தேவ பிள்ளைகள். 3ஆம் அதிகாரம் 10-11 வசனம் பவுலின் ஜபம். 3ஆம் அதிகாரம் 10-11. 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் பரிசுத்தவான்களுக்குள் உள்ள உறவு. 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் பவுலின் வாஞ்சை. இப்போ இவ்வளவு காரியங்கள் 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை பாடுகளும் தேவ பிள்ளைகளும். 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 1வது வசனம் தனித்து விடப்பட்ட பவுல். தனித்து விடப்பட்ட பவுல், அதாக்கும் 1வது வசனம். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அந்த தனிமையை குறித்து கொஞ்சம் நாம தியானிக்கணும். வேதத்துல 7 வகையான தனிமைகளை நாம் பார்க்க முடியும். வேதத்துல 7 வகையான தனிமைகள். இந்த தனிமைப்படுதல் அப்படிங்கிறது வேதத்துக்கு மட்டும் உள்ளதல்ல, உலகத்திலையும் தனிமைகள் உண்டு. இந்த மிலிட்டரியில வேலை பார்க்கிறவங்க, தூர இடங்கள்ல வேலை பார்க்கிறவங்க, வெளிநாடுகள்ல வேலை பார்க்கிறவங்க, ஜெயில கிடக்கிறவங்க, அவங்க எல்லாம் இருக்கிறது ஒரு வகை தனிமை. அவங்க ஆட்கள் கூட தான் இருக்கிறாங்க, ஆனா அவங்க உறவுகளை விட்டு தனிமைப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு வகை தனிமை. இன்னொரு வகை தனிமை ஒரே வீட்டுக்குள்ள தனிமை. அது எப்படின்னா, வீட்டுக்குள்ள சண்டை, வீட்டுக்குள்ள கசப்பு, வீட்டுக்குள்ள பயம்,
வீட்டுக்குள்ள சந்தேகம், ஒரே வீட்டுக்குள்ள தனிமை இருக்கிறது, ஒரே வீட்டுக்குள்ள ஆனா தனிமை அனுபவிக்கிறார்கள். இன்னொன்னு கொஞ்ச கால தனிமை. இப்போ கோவிட் சீசன்ல கோவிட் எல்லாம் வந்தா கோவிடோட பிரச்சனை என்னன்னு கேட்டா 14 நாள் தனியா இருக்கணும். அது ஒரு வகையான தனிமை. இப்படி உலகத்திலையும் தனிமை உண்டு. நாம பார்க்க போறது வேதாகமத்தில் உள்ள தனிமைகள். ஒண்ணு, தண்டனையினால் தனிமைப்படுத்தப்படுதல். தண்டனையினால் தனிமைப்படுத்தப்படுதல். வெளிப்படுத்தல் 1:9 வசனம். யோவான் அப்போஸ்தலன் பத்மோ தீவுல இருக்கிறார். நாம வெளிப்படுத்தின விசேஷத்தை ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். யோவான் அப்போஸ்தலன் பத்மோ தீவுல இருக்கிறாரு. பத்மோ தீவுல எப்படி இருக்கிறாரு? யாருமே இல்லை. ஒரு தீவுல மொத்தம் ஒரு தனி மனுஷன். இன்னைக்கு அன்னைய போல உள்ள தனிமை உணர்வுகள் இல்லை. ஏன்னா இன்னைக்கு தனியா இருந்தாலும் ஒரு மொபைல் போன் கையில உண்டுன்னா பிழைச்சுக்கிடலாம். அன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு தீவுலே ஒரு மனிதன், ஒரு மொத்த தீவுல ஒரே ஒரு மனுஷன் இருக்கிறார். அது தண்டனையின் நிமித்தம் நாடு கடத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்படுது. அது ஒரு வகை தண்டனை. அப்படி ஒரு தனிமை பைபிள்ல. இரண்டாவது பைபிள்ல சொல்லி இருக்கிற தனிமை, இந்த பழைய ஏற்பாட்டுல லேவியர் ஆகமத்துல நாம வாசிக்கும்போ குஷ்டரோகிகள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். அந்த பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர்களை நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டுள்ள ஆசாரியர்கள் ஒரு பாலமாகும். ஒரு பாலம், தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் ஒரு பாலம். they are a bridge between man and God. they are bridging God and man. தேவனையும் மனுஷனையும் இணைக்கிற ஒரு இணைப்பு பாலமாக்கும் பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள். அவங்க பாலம் மட்டும் இல்ல, அவங்க ஒரு வகையில் மருத்துவர்கள். அன்னைக்குள்ள மனுஷனுடைய வியாதியை பரிசோதனை பண்ணி, இது என்ன வியாதி, இதுக்கு எவ்வளவு நாள் இருக்கணும், எத்தனை நாள் தீட்டு, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்றது ஆசாரியர்கள். ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நேரம் எங்க கொண்டு வரணும்? அவனை கர்த்தருடைய சந்நிதியில கொண்டு வரணும். ஆசாரியம் பார்த்துட்டு சொல்லணும். அப்ப அவர் தேவனுக்கும் மனுஷனுக்கு நடுவுல ஒரு பாலம், மனிதர்களுக்கு நடுவுல ஒரு வைத்தியரை போல. இப்போ ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம்னா அவனை என்ன பண்ணணும்? தனிமைப்படுத்தணும். அவன் தனியா பாளையத்துக்கு புறம்பே. அது ஒரு வகை தனிமை, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தனிமை. அப்படியானா யோபுவுக்கு வந்தது ஒரு வகை குஷ்டரோகமாகும். அதனாலதான் யோபுவின் மனைவி தனக்கும் அந்த வியாதி வருமோன்னு பயந்து யோபுவை பார்த்து செத்து போக சொன்னது. அந்த பெண்மணி கொடூரமான பெண்மணின்னு நீங்க நினைக்க கூடாது. தாங்க முடியல, சகிக்க முடியல. அப்ப அது ஒரு வகை தனிமை. மூணாவது, வேதத்துல சொல்லி இருக்கிற மூணாவது தனிமை, சோர்வினால் தனிமைப்படுத்தப்படுதல். சோர்வு தனிமைப்படுத்தும். 1 ராஜாக்கள் 19 3வது வசனத்தை 4வது வசனத்தை பாருங்க, வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:3-4. பாத்தீங்களா? வேலைக்காரனை ஒரு இடத்துல நிறுத்தி விட்டு அவரு தனியா போறாரு.
எலியாவை பொறுத்தவரை தனிமை புதுசு கிடையாது. நீங்க அந்த கேரியத்துல பாருங்க, அங்கேயும் தனியா தான் இருக்கிறாரு. நீங்க அந்த கர்மேல்ல பாருங்க, அங்கேயும் தனியா தான் நின்று சவால் விடுறாரு. அங்கெல்லாம் தனிமை, ஆனா இங்க சோர்வோடு கூடிய தனிமை. உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். கரீத்துல தனியா இருந்தாரு, கர்மேல்ல தனியா இருந்தாரு, அங்கெல்லாம் தனியா இருந்தார். ஆனா இங்கே சோர்வோடு கூட தனிமைப்பட்டிருக்கிறார். அப்போ தனிமைப்படுத்தும் தண்டனை, அப்புறம் தனிமைப்படுத்தும் நோய், அப்புறம் தனிமைப்படுத்தும் சோர்வு. 4 தனிமைப்படுத்தும் தரிசனம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். யோசேப்பு தன் வீட்டுக்குள்ள ஒருவித தனிமை அனுபவிக்கிறான். எல்லாரோடும் கூட தான் இருக்கிறாரு. தாய் உண்டு, தகப்பன் உண்டு, சகோதரர்கள் உண்டு, எல்லாரும் உண்டு. எல்லாருக்கும் நடுவுல ஒரு தனிமை. அது ஏன்னா தரிசனத்தால் வருகிற தனிமை. ஒரு பக்கம் தண்டனை தனிமைப்படுத்துகிறது, இன்னொரு பக்கம் நோய் தனிமைப்படுத்துகிறது, இன்னொரு பக்கம் சோர்வு தனிமைப்படுத்துகிறது, இன்னொரு பக்கம் சூழ்நிலை தனிமைப்படுத்துகிறது. தரிசனம். அஞ்சு, அசுத்த ஆவிகள் மனுஷனை தனிமைப்படுத்தும். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. பாத்தீங்களா? அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்தது. அந்த அசுத்த ஆவி அவனை தனிமைப்படுத்துகிறது. வீட்டை விட்டு, சமூகத்தை விட்டு அவனை பிரேத கல்லறையில கொண்டு போய் உட்கார வைக்குது. அசுத்த ஆவிகள் மனுஷனை தனிமைப்படுத்தும். 6, இது ரொம்ப முக்கியம். இமோஷனல் லோன்லினஸ், உணர்வு பூர்வமாய் தனிமைப்படுதல். அது இந்த சரியான உறவுகள் கிடைக்காத பொழுது வருகிற தனிமை. சங்கீதம் 10வது வசனம். அந்த தனிமை தாவீதுக்கு உண்டானது. பாத்தீங்களா? என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டார்கள். அது இமோஷனல் லோன்லினஸ், உணர்வுபூர்வமான தனிமை. நீங்க தனிமையை பற்றி சைக்காலஜியில பார்த்தா, சைக்காலஜியில 4 வகை தனிமை உண்டு. அதுல ஒன்னாக்கும் இமோஷனலி தனிமையா இருத்தல், உணர்வுபூர்வமாய் தனிமையா இருத்தல். அது தாவீதுக்கு நேர்ந்தது. ஒவ்வொன்னா நான் சொன்னதெல்லாம் சொல்றேன். 1, தண்டனையால் தனிமைப்படுதல். 2, வியாதியால் தனிமைப்படுதல். 3, சோர்வினால் தனிமைப்படுதல். 4, சூழ்நிலையால் தரிசனத்தாலும் தனிமைப்படுதல். 5, ஆவிகளால் தனிமைப்படுதல். 6, உணர்வில் தனிமைப்படுதல். 7, தேவனுக்காக அல்லது தேவனால் தனிமைப்படுத்தப்படுதல். தேவனுக்காக தனிமைப்படுதல் அல்லது தேவனால் தனிமைப்படுதல். இந்த வரலாறுல எல்லாம்
ரொம்ப தனிமை அனுபவித்த 2 மனிதர்களை நீங்க பார்க்க முடியும் வரலாறுல. ரொம்ப தனிமை அனுபவித்த 2 மனிதர்கள். ஒன்னு ஆர்ச்சி வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆளு. ஆர்ச்சி வில்லியம்ஸ் அந்த ஆள் செய்யாத குற்றத்துக்காக ஜெயில கிடந்து 37 ஆண்டுகள். செய்யாத குற்றத்துக்காக ஜெயில கிடந்து 37 ஆண்டுகள். 37 ஆண்டு ஆச்சு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இந்த ஆள் தப்பு செய்யல அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த ஆள் விடுதலை ஆகிறதுக்கு. அவர் வெளியே வரும்போது எப்படி வந்தார் தெரியுமா? ஒரு பாடகனாய் வெளியே வந்தார். ஒரு பாடகனாய் வெளியே வந்தார். ஜெயிலுக்குள்ள போகும்போது 22 வயசு, ஜெயில இருந்து வெளியே வரும்போது 59 வயசு. 22 வயசுல உள்ள போனவர் 59 வயசுல வெளியே வரும்போ ஒரு பாடகனாய் வெளியே வராரு ஆர்ஜி வில்லியம்ஸ். அதை விட கொடிய தனிமை அனுபவித்த இன்னொரு ஆள் வரலாறுல உண்டு. அந்த ஆளோட பேரு ஆண்ட்ராஸ் தோமஸ். 1944 இருந்து 2000 வரை, 1944 இருந்து 2000 வரை 55 ஆண்டுகள் ஜெயில. ஆர்ஜி வில்லியம்ஸ் 37 ஆண்டுகள் ஜெயில. ஆண்ட்ரோ தோமா 55 ஆண்டுகள் ஜெயில. ஜெயில இருந்து அவரை விடுவிக்கும்போ 1944 ஜெயில போனாரு, 2000 விடுவிக்கப்படுறாரு. 55 ஆண்டுகள் ஜெயில இருந்து வெளியே வந்தப்போ அவர் முதல்ல கேட்டது என்ன தெரியுமா? எனக்கு ஒரு கண்ணாடி வேணும். ஏன்னா நான் என் சொந்த முகத்தை பார்த்து 55 வருஷம் ஆச்சு. எப்பவுமே அந்த தனிமை என்கிற ஒரு வார்த்தையை சத்துரு விரும்புறான். ஏதேன் தோட்டத்துல ஏவாளை ஏமாற்றினது ஏவாளை தனிமைப்படுத்தி. போத்திப்பாருடைய மனைவி யோசேப்பை கவிழ்த்து போட பார்த்தது வீட்டில் ஒருவனும் இல்லாத தனிமையான நேரத்தில். சாத்தான் தனிமை என்கிற வாய்ப்பை பயன்படுத்த பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? சில தேவ பிள்ளைகளை தனிமையா எடுக்க விரும்புறாரு. தனிமையா எடுத்து தனிமையா அவர்களை தம்முடைய பிரசன்னத்துல கொண்டு வச்சு தம்முடைய பிரசன்னத்துல அவர்களை அந்த ஆழமாய் அந்த பிரசன்னத்தை உணர்ந்தவளாய் மாற்ற விரும்புகிறார். தேவன் தனிமைப்படுத்தின சில மனிதர்களை நான் பைபிள்ல இருந்து உங்களுக்கு காட்டித்தாரேன். ஒன்னு ஆபகுக். ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் என் காவலிலே தரித்து. பாத்தீங்களா என்ன சொல்ல விரும்புறாரு அவரு? அவரு சொல்றாரு, நான் என்ன தூக்கி ஜெயில வைப்பேன். இந்த தனிமை என்ன தெரியுமா? செல்ஃப் இம்ப்ரிசன்மெண்ட். நானே என்னை கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு காவல்ல போடுறேன். அடுத்து தன்னை தனிமைப்படுத்தின 2வது மனுஷன் பவுல். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். பாத்தீங்களா? பவுல் சொல்றாரு, நான் ஆண்டவரை ஏற்று தரிசனம் பெற்று கண்கள் திறக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற உடனே எங்க போனேன் தெரியுமா? அரபி தேசத்துக்கு போனேன். அது அரேபியன் டெசர்ட் ஆகும். அரேபிய நாட்டு வனாந்தரத்தில் போயிருந்தாரு. தேவனோடு தனிமையா இருந்தது. எத்தனை நாள் தெரியுமா? 3 வருஷம். அப்படி வெளிப்பாடு பார்க்கிறான், அப்படி அற்புதங்கள் நடக்குது, அப்படி அடையாளங்கள் நடக்குது. கர்த்தர் தம்முடைய கரத்தின் கருவியாக கையில் எடுக்கிறார். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட உடனே தெய்வத்தோடு கூட தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறான்.
இந்த கல்யாணம் ஆன புதுசுல ஒண்டி ஒண்டி நடப்பணும் இல்லையா? இப்பதானா ரட்சிக்கப்பட்டாரு, இப்பதானா கிறிஸ்துவின் அன்பை ஆழமா ருசிக்க தொடங்கினாரு. இன்னும் ருசிக்கணும், இன்னும் அவரை அறியணும், இன்னும் அவரை அறியணும், அவரை அறிகிற அறிவின் மேன்மை அடையணும், அறிஞ்சுட்டே இருக்கணும். இந்த பேட்டரி எல்லாம் சார்ஜ் போடுவாங்க இல்லையா? இவனை 3 வருடம் தேவ பிரசன்னத்துல கொண்டு வச்சிருந்து அவ்வளவு பயங்கரமா பயன்பட்டான் இல்லையா? அதற்கு காரணம் யாரும் அறியாத 3 ஆண்டுகள். அடுத்து தேவன் தனிமைப்படுத்தின அடுத்த ஆள் யார் தெரியுமா? யோசேப்பு. 13 ஆண்டுகள். தேவன் தனிமைப்படுத்தின ஆபகுக், தேவன் தனிமைப்படுத்தின பவுல், தேவன் தனிமைப்படுத்தின யோசேப்பு. 13 ஆண்டுகள். 4வது தேவன் தனிமைப்படுத்தினது யாரு தெரியுமா? யாக்கோபு. யாக்கோபை தனிமைப்படுத்தினது யாரு? ஆண்டவர். ஏன்னா அவனுக்கு பெத்தேல்ல கொண்டு போய் ஒரு தரிசனத்தை கொடுக்கணும். அந்த ஒரு தரிசனத்தை அவனுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் அவனை தனிமைப்படுத்துறாரு, கூட்டை கலைக்கிறார். சில நேரம் நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிற கூடு கலையுது இல்லையா? கூடு கலையுதுன்னாலே புரிஞ்சுக்கணும், ஒரு ஷிப்ட் உண்டாக போகுது. எந்த தேவ பிள்ளைக்கு எப்போ எங்கே பிரச்சனை வந்தாலும் உடனே புரிஞ்சுக்கிடணும், ஒரு ஷிப்ட் உண்டாக போகுது. நீங்க நான் இந்த சொல்ல போற ஒரு வார்த்தையை நீங்க புரிஞ்சு வைக்கணும். என்ன? C.S. லூயிஸ் அப்படிங்கிற தேவ மனுஷன் என்ன சொல்றாரு தெரியுமா? சஃபரிங் இஸ் தி மெகாஃபோன் த்ரூ விச் காட் ஸ்பீக்ஸ் to the individual and to the deep world. பிரச்சனை என்பது ஒரு பெரிய ஒலிபெருக்கி. அந்த ஒலிபெருக்கின் மூலமாக ஆண்டவர் தனிநபரோடும் இந்த செவி கேட்க முடியாத உலகத்தோடும் பேசுகிறார். எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் நெருக்கடி, எனக்கு மட்டும் ஏன் துன்பம்னு நினைக்க கூடாது. கூடு கலையும் பொழுதெல்லாம் ஒரு பிரத்யேக தேவ திட்டம் நிறைவேறுகிறது. கர்த்தர் கூட்ட அடிச்சு கலைக்கிறாரு. யாக்கோபு வெளியே துரத்தி கொண்டு வராரு. எதுக்காக? தேவனுக்கு அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து அவன் மூலம் ஒரு திட்டத்தை நிறைவேற்றணும். அவனிலிருந்து 12 கோத்திரங்கள், ஒரு ராஜ்யம் புறப்படணும். அதுக்கு அவனை தனிமைப்படுத்தணும். 1வது தேவன் தனிமைப்படுத்தின ஆபகுக், 2வது தேவன் தனிமைப்படுத்தின யோசேப்பு, 3வது தேவன் தனிமைப்படுத்தின பவுல், 4வது தேவன் தனிமைப்படுத்தின யாக்கோபு, 5வது தேவன் தனிமைப்படுத்தின தாவீது. அந்த வீட்டுல மீது எல்லாருமே மிலிட்டரியில, இவன் மட்டும் சிங்காசனத்துல. எப்படின்னா ஆண்டவர் அவனை தனிமைப்படுத்தினார். 6 தேவன் தனிமைப்படுத்தின யோவான் ஸ்நாபகன். 30 ஆண்டுகள் வனாந்தரத்துல தனிமையா இருந்திருக்கிறாரு. திடீர்னு வேதம் சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் உண்டாயிற்று. அரண்மனையில இல்ல, எருசலேம் தேவாலயத்துல இல்ல, ஜனங்கள் கூடி ஜபிக்கிற ஜபாலயத்துல இல்ல, வனாந்தரத்துல கர்த்தருடைய சத்தம் உண்டாயிற்று. அடுத்து தேவன் தனிமைப்படுத்தின 7வது மனுஷன்
யோவான் அப்போஸ்தலன். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை அவன் மூலமாக உலகுக்கு கொடுக்க விரும்புறாரு. இங்க பாருங்க, நீங்க கோடிக்கணக்கில் ஜனங்களுக்கு ஆறுதலான வசனத்தை ஒருவன் கையில கொடுக்கும்படி, உலகத்துல வாழ்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் நம்பிக்கை தருகிற செய்தியை அந்த மனுஷன் கையில கொடுக்கும்படி அந்த மனிதனை கொடிய தனிமைக்குள்ள கொண்டு போகிறார். தேவனால் தனிமைப்படுத்தப்பட்ட 7 மனிதர்கள், யோசேப்பு, யாக்கோபு, தாவீது, ஆபகூக், பவுல், யோவான் ஸ்நாபகன், யோவான் அப்போஸ்தலன். ஏன்னா தனிமைப்படுத்தப்படும் பொழுது நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களோடு இருப்பேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களோடு இருப்பேன். வாக்குத்தத்தம். தனிமைப்பட்ட தேவ பிள்ளை எல்லா நேரம் உணர்ந்து கொண்டிருக்கும்படிதான் பரிசுத்தாவி என்கிற ஈவை கொடுக்கிறார். இப்ப பவுல் அங்க ஒரு வார்த்தை சொல்றது பாத்தீங்களா? நீங்க பவுல் எவ்வளவு தெளிவா சொல்றாரு, நான் தனித்து விடப்பட்டது நல்லது. பாத்தீங்களா? அந்த வார்த்தையை மட்டும் வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 3:1. பாத்தீங்களா? பவுல் சொல்றாரு, left alone, தனித்து விடப்பட்டேன், அது நன்மை. நீங்க கொஞ்சம் வசனங்களை எனக்கு ஒண்ணு வாசிச்சு உதவி பண்ணணும். அதுல என்ன நன்மைன்னு உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கையில எடுங்க. 1வது வசனத்தை வாசிங்க. பாத்தீங்களா? அம்பிப்போலி, அம்பிப்போலியிலிருந்து அப்பலோனியா, அப்பலோனியாவிலிருந்து தெசலோனிக்கேயா. நாம இந்த நிருபத்தை படிக்கிறோம் இல்லையா? அந்த சபை அந்த தேசத்துல வந்தார்கள். இப்ப அங்கிருந்து என்ன நடக்குது? 10வது வசனம், அப்போஸ்தலர் 17:10. அப்போ அம்பிப்போலி, அப்பலோனியா, தெசலோனிக்கேயா, பெரேயா. இப்ப பெரேயாவில இருந்து எங்க போறாங்க? 14வது வசனம். பாத்தீங்களா? சீலாவும் தீமோத்தேயும் எங்க இருக்கணும்? தெசலோனிக்காவில் இருக்கணும். பவுல தனிமையா அனுப்பிவிடணும். இப்ப அங்க போன உடனே பவுல் என்ன சொல்றாரு? 15வது வசனம், தீமோத்தேயும் சீலாவையும் உடனடியாக என்னிடத்துல அனுப்பணும்னு சொல்றாரு. ஏன்னா நான் தனிமையா இருக்கிறேன். இப்ப தனிமையா இருக்கிறாரா? தனிமையா இருக்கும்போது பொறுத்து இருக்க முடியல. அப்படியே சாப்பிட்டு தூங்குவோம், சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு பொறுத்து இருக்க முடியல. பொறுத்து இருக்க முடியாதனால என்ன பண்றாரு? இவங்க வரும் வர பொறுமையா இருக்க வேண்டாம்னு நினைச்சு எங்க போறாரு? 16வது வசனம். இப்போ அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்க ஊழியம் செய்ய போகல, அங்க வெயிட் பண்றாரு. இவங்க 2 பேரும் வரணும். இவங்க 2 பேரும் வருவதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல அவர் சொல்றாரு, நான் அத்தேனே பட்டணத்திலே தனிமையாய் விடப்பட்டது நன்மை. பாத்தீங்களா? ஒவ்வொரு வாய்ப்புகளை ஆண்டவர் எப்படி பயன்படுத்துறாருன்னு பாருங்க. அவங்க வரட்டும்னு இருந்துட்டு அவங்க வந்த உடனே கிளம்பி அடுத்த இடத்துக்கு போயிருக்கலாம். இவர் அப்படிதான் உட்கார்ந்து இருந்தாரு. அவங்க வரும் வர காத்திருந்த இவருடைய ஆவியில பொறுத்திருக்க முடியல. திடீர்னு பட்டணத்துக்குள்ள போறாரு. பட்டணத்துக்குள்ள போன உடனே அங்க உள்ள சூழ்நிலையை கண்டாரா, ஆவியில வைராக்கியம் அடைகிறார்.
உங்களுக்கு தெரியுமா, அத்தேனே பட்டணம் ஒலிம்பிக் போட்டி நடக்கிற பட்டணம், ஸ்போர்ட்ஸ். அத்தேனே பட்டணம் தத்துவங்களால் நிறைந்த பட்டணம். இப்போ விளையாட்டு போட்டிகளால் நிறைஞ்சிருக்கு, ஞானத்தால் நிறைஞ்சிருக்கு, விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது. இதெல்லாம் அத்தேனே பட்டணத்தில் நிறைந்திருக்கிறது. அந்த பட்டணத்துக்குள்ள பவுல் போறாரு. என்ன நடக்கு தெரியுமா? அத்தேனே பட்டணத்தில் எழுப்புதல் உண்டாயிற்று. கொஞ்சம் காலம் தாண்டி தெசலோனிக்கருக்கு நிருபம் எழுதும்போது சொல்றாரு, நான் தனித்து விடப்பட்டது நன்மை. நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே, நீங்க இப்ப அனுபவிக்கிறீங்க இல்லையா பிரச்சனை, இப்ப அனுபவிக்கிற பிரச்சனைய, இப்ப அனுபவிக்கிற நெருக்கத்தை, இப்ப அனுபவிக்கிற துன்பத்தை இப்ப வியாக்கியானம் பண்ண முடியாது. இப்போ வியாக்கியானம் பண்ண முடியாது. இப்போ வியாக்கியானம் பண்ணா ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேங்கிற கேள்விதான் வரும். கூட ஒரு வார்த்தை கூட வரும், ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும். இப்போ வியாக்கியானம் பண்ண முடியாது. கொஞ்சம் காலம் தாண்டி நாம திரும்ப பார்க்கணும். திரும்பி பார்க்கும்போ வியாக்கியானம் பண்ண முடியும். அவ திரும்பி பார்த்துட்டு சொல்றான், அத்தேனே பட்டணத்துல தனித்து விடப்பட்டது நன்மை. இன்னைக்கு அனுபவிக்கிறீங்க இல்லையா நெருக்கடி, இத ஒரு நாள் திரும்பி பார்ப்பீங்க. திரும்பி பார்த்துட்டு சொல்வீங்க நன்மை. இன்னைக்கு அனுபவிக்கிறீங்க இல்லையா நிந்தனை, ஒரு நாள் திரும்பி பார்ப்பீங்க. திரும்பி பார்த்துட்டு சொல்லுவீங்க நன்மை. இன்னைக்கு அனுபவிக்கிறீங்க இல்லையா மிகப்பெரிய மனக்கவலை, ஒரு நாள் திரும்பி பார்ப்பீங்க. இப்ப பார்க்கும்போ இனி விடுதலை வராதது போல இருக்கும். ஒரு நாள் திரும்பி பார்ப்பீங்க. திரும்பி பார்த்துட்டு சொல்லுவீங்க நன்மை. கிருபை பெற்றவர்கள் 2 நிமிஷம் கை தட்டி வாய திறந்த ஆவியில் ஆண்டவர் ஆராதிங்க. ஊடபால கந்தரபலபா ரியாந்தர பிரௌடபல் கபரபலபா. பிரச்சனைக்கு நடுவில் நின்று பிரச்சனையை பார்க்கும்போ வேதனை அதிகமா தெரியும். துன்பத்துக்கு நடுவில் நின்று துன்பத்தை பார்க்கும்போ அதிக துன்பமா தெரியும். பலவீனத்துக்கு நடுவில் நின்று பார்க்கும்போ வெளியே வர முடியாத பலவீனம்னு தோணும். இப்போ பிரச்சனைக்கு நடுவில் நின்று பிரச்சனையை பாருங்க, வெளியே வர முடியாத பிரச்சனையை போல தோணும். ஆனா அப்படி இல்லை. ஒரு நாள் நீங்க திரும்பி பார்ப்பீங்க. திரும்பி பார்த்துட்டு சொல்லுவீங்க, நான் அன்னைக்கு பிரச்சனை அனுபவித்தது நன்மை என்று காண்கிறேன். அன்னைக்கு கைவிடப்பட்டது நன்மை என்று காண்கிறேன். அன்னைக்கு உபத்திரவப்பட்டது நன்மை என்று காண்கிறேன். அன்னைக்கு பலவீனப்பட்டது நன்மை என்று காண்கிறேன். அன்னைக்கு தனிமைப்பட்டது நன்மை என்று காண்கிறேன். ராம் தாராபா காராபா பாபா ஊட கத்தாராபா கண்ண மூடுங்க வல்லமா பாயுது. சிலருக்கு நெடுங்காலமா அனுபவிக்கிற பிரச்சனை இன்னைக்கும் வியாக்கியானம் பண்ண முடியல. பாத்தீங்களா, கடைசியில மைண்ட் எப்படி செட் ஆகுது தெரியுமா? இனி இந்த பிரச்சனை மாறாது, இனி இந்த துன்பம் மாறாது, இனி இந்த நெருக்கத்திலிருந்து வெளியே வர முடியாது, இனி இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. தனித்து விட படும்ப உள்ள என்ன சொல்லுச்சே, தனிமை அனுபவிக்கிறேன்னு தனிமை அனுபவிக்கிறேன்னு தனிமை அனுபவிக்கிறேன்னு ஆண்டுகள் தாண்டி திரும்ப பார்க்கிறாரு. திரும்பி பார்த்துட்டு சொல்றாரு, இப்பதான் எனக்கு தெரியுது, நான் அத்தேனே பட்டணத்துல தனித்து விடப்பட்டது நன்மை என்று காண்கிறேன். இன்னைக்கு அனுபவிக்கிறீங்க இல்லையா எல்லாம். I am talking about everything that you experience, everything that you face, everything that you are going through. இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற, இன்னைக்கு நீங்க தரிசிக்கிற, இன்னைக்கு நீங்க கடந்து போகிற எல்லா பிரச்சனைகளையும் மனசு சொல்லும் இதோட உன் கதை முடிஞ்சு. மனசு சொல்லும், மனசுக்குள்ள இருந்துட்டு சாத்தானே சொல்லும் அது நடக்காது.
அதோட எல்லாம் முடிஞ்சு போகணும்னு நினைக்காதுங்க. ஒரு நாள் திரும்ப பார்ப்பீங்க, திரும்ப பார்த்துட்டு சொல்லுவீங்க, ஆஹா அது எவ்வளவு பெரிய நன்மையா இருந்தது. என்ன ஒரு தேவ மனுஷன் இல்லையா? தனித்து விடப்பட்டப்போ ஜீரணிக்க முடியல, தாங்க முடியல. இவ்வளவு கர்த்தருக்காக வைராக்கியமா செயல்பட்டும் தனித்து விடப்பட்டேனே அப்படிங்கிற ஒரு உணர்வு. நான் காலங்கள் தாண்டி வியாக்கியானம் பண்றாரு, வியாக்கியானம் பண்ணி சொல்றாரு, இப்ப எனக்கு தெரியுது, அன்னைக்கு நான் அதை அனுபவித்தது நன்மை. இப்ப கொஞ்சம் காலமா அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க இல்லையா ஒரு மனப்போராட்டம். இப்ப கொஞ்சம் காலமா அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க இல்லையா ஒரு கூடு கலைக்கப்பட்ட நிலை. இப்ப கொஞ்சம் காலமா அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா ஒரு சரீர போராட்டம். இப்ப அனுபவிக்கிறீங்க இல்லையா ஒரு தனிமை. இப்ப யாரும் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, யாரும் உங்களுக்கு இப்ப அறிவை உணர்த்தவும் முடியாது. ஒரு நாள் திரும்ப பார்ப்பீங்க, திரும்பி பார்த்துட்டு சொல்லுவீங்க, நான் அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்பட்டது நன்மை. நம்மள்கிட்ட பேசணும், நம்மளை அரவணைக்கணும், நம்மளோட நேரம் செலவிடணும், நாம் அவர் பாதத்துல உட்காரணும். அதுதானே ஆண்டவர் எதிர்பார்க்க பார்க்கிறார் இல்லையா? அதனால தானே ஆபகுக்கு சொல்றாரு, நான் என் காவல்ல போய் இருக்க போறேன். என்கிட்ட ஒரு நாள் ஆண்டவர் கேட்பாரு, இத்தனை காலம் உனக்கு தந்தனே என்ன செஞ்ச? ஒரு ஆயுசு மொத்தம் உனக்கு தந்தனே என்ன செஞ்ச? எல்லா தேவைகளையும் சந்தித்தனே என்ன செஞ்ச? ராஜாக்களை போல உன்னை நடத்தினே என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கும்போ அவருக்கு நான் பதில் சொல்லணும்னா இப்பவே நாம் போய் காவல்ல இருக்கணும். நான் பேசிட்டு இருக்கிறேன் இல்லையா, நான் எனக்கும் இதை கேட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா நீங்க, உங்களுக்கும் நீங்க இதை டைரியில் எழுதி வைக்கணும். என்ன பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு ஆவிக்குரிய சிறையிருப்பு உண்டு. அது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். என்னுடைய சிறையிருப்பை நீங்க தாங்க முடியாது, உங்க சிறையிருப்பை நான் தாங்க முடியாது. ஆனா அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும், every children of God, there is a spiritual imprisonment. ஏன் இதை கேட்டுட்டு இருக்கும்போதே பாதி பேர் ஆவிக்குரிய சிறையில தானே இருக்கிறீங்க. சிறைப்படுத்தினது ஆண்டவர்னா திறவுகோல் அவர் கையில தானே இருக்கும். சிறைப்படுத்தினது ஆண்டவர்னா திறந்து விடுவதும் ஆண்டவர். திறந்து விடும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? பலவான் கையில இருந்து புறப்படுகிற அம்பை போல இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம ஒண்ணு ஆண்டவருடைய கையில விட்டு கொடுப்போமா? அத்தனை பேரோடு ஆவியானவர் பேசினார் இல்லையா? வேதம் என்ன சொல்ல தெரியுமா? தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கும் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கும் எல்லாம் நன்மைக்காய். அதுல ஒரு பாசிட்டிவ் இருக்கு, அதுல ஒரு குட்னஸ் இருக்கு. நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இப்போ கண்ண மூடி ஜபிப்போமா? எல்லாரும் வாயை திறந்து ஒரு 2 நிமிஷம் ஜபியுங்க. உடல் கபரபல பரபலவ சந்தரபல பரபலவா ரியாந்தர பிரௌடப துரபல பரபலவ. நல்ல ஒண்ணு போராடி ஜபியுங்க. நல்ல ஆவியானவர் கையில விட்டு கொடுங்க. இந்த ஆண்டின் கடைசி தேவ சத்தம் நம்முடைய இருதயங்களுக்குள்ள ஊடுருவி பாயட்டும்.
நம்ம இப்போ பிரச்சனைக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு அந்த பிரச்சனையை வியாக்கியானம் பண்ண முடியல. ஆனா நமக்கு முன்னே இந்த பிரச்சனையை சந்திச்சவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, இப்படி இருந்தது, அன்னைக்கு நான் மனதளவில் பாதிக்கப்பட்டேன், சரீரத்தில் பாதிக்கப்பட்டேன், வேலையில பாதிக்கப்பட்டேன், வீட்டுக்குள்ள பாதிக்கப்பட்டேன், வருமானத்தில் பாதிக்கப்பட்டேன். திரும்ப பார்க்கும்போது தான் தெரியுது அதெல்லாம் நன்மையா இருந்தது. உடகதன கடகதன கமல்கதன பிரௌடப துரபலபரபலபா ரேந்தல் கபரபலப சந்தர பலபரபலபா. இயேசுவின் நாமத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கை இறங்கி வருவதாக. அத்தனை பேரையும் தொடுவீராக. அவர்கள் இருக்கிற இடத்துல, அவர்கள் இருக்கிற வீட்டுல, அவர்கள் இருக்கிற சூழ்நிலையில இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்குவதாக. ஊடகதனம் கடகதனம் கமல் கதனம் அந்தல் கமனம் அத்தலரியாந்தர பிரௌடப துரபலபரபலபா. பலவீனப்படுத்துகிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போவதாக. கிருபை இறங்குவதாக, தேவ பிரசன்னை இறங்குவதாக. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், கிருபையில வளரணும், தேவ பிரசன்னத்தில் வளரணும், ஜபத்தில் வளரணும், மோடு இன்னும் நெருங்கி வரணும். ஆண்டவரே, அதற்கென்று எல்லா ஏதுக்களையும் நீர் பயன்படுத்துகிறீர், எல்லா சூழ்நிலைகளையும் நீர் பயன்படுத்துகிறீர், எல்லா வாய்ப்புகளையும் நீர் பயன்படுத்துகிறீர். இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் அத்தனை பேர் மேலும் உடைய வல்லமை இறங்குவதாக. ஒரு உறுதி, அசைக்க முடியாத ஒரு உறுதியை கட்டளையிடுவீராக. பலப்படுத்தும், தொடர்ந்து நடத்தும். மார்ட்டினையாவுக்காய், அகஸ்டினையாவுக்காய், தேவ மனிதர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லார் மேலும் உடைய கிருபை தங்கி இருப்பதாக. அடுத்த ஒரு கூடுகையில நாங்கள் ஒருமித்து காண்கிறது வரை தேவ பிரசன்னத்தில் எங்களை மறைத்து கொள்ளும். ஆண்டின் ஒவ்வொரு நாட்களிலும் உடைய கிருபையின் கரம் எங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, சில நேரம் இதை எப்படி தாண்ட போகிறோமோ என்று நாங்கள் நினைத்த பொழுது ஆச்சரியமா எங்களை தாண்ட பண்ணபடியால் உமக்கு நன்றி. ராகமல் கனாதன சந்தரபா ரியாந்தர பிரௌடப துரபலபரபலபா ரேந்தல் கனாதன சத்தரபலபா. கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் அடியேன் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதி, நன்மை செய்யும், கூட இரு. அடுத்த ஒரு கூடுகையில ஒருமித்து காண்கிறது வரை உன்னத பிரசன்னத்தில் மறைத்து கொள்ளும். ஜபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.